guys, today I came up with very exciting topic which anyone can adapt. என்ன அப்படினா வந்து passive income ideas. நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, நம்ம தேவைகளை நம்மளே ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படி நினைச்சிருப்போம். பட் அதுக்கு என்ன தேவை அப்படினா வந்து ரெக்வயர்ட் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணோம்னா ஸோ ஈஸியாக இப்போ இருக்கிற ஆன்லைன் இரால நிறைய நாட் ஓன்லி லைக் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் கணக்கில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 passive income ஐடியாஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கினா ஈஸியாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஏர்னிங் எல்லாமே ஒரு ஓவர் நைட்லேயோ எதுவுமே வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் 5 to 6 months நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களோட எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதுக்கான ஒரு பேசிக் ரெவென்யூவே எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெவென்யூ பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஓவர் தி இயர்ஸ் ஒரு 2 to 3 yearsல நீங்கள் இதையே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாவோ இல்லை ஒரு ஃபுல் டைம் ஜாபாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ரூவன் பாத் நிறைய பேர் வந்து நிறைய டீனேஜர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம சேனலில் கண்டினியூஸாக கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ், ஃபினான்ஸ், பர்சனல் க்ரோத் அந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் தி பெல் ஐகான் ஸோ தட் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங் இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் ஒரு 2 to 3 months ஒரு எவ்ரிடே ஒரு 1 hour ஒதுக்கி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நிறைய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேரலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் ஒரு கரெக்டான ஆளை கரெக்டான டைமில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா எஸ் யூ கேன் ஏர்ன். ஸோ ரேதர் தென் யுவர் ஐடி ஜாப்ஸ், யுவர் பிஸ்னஸ், அதை விட உங்களால் வந்து ஒரு பார்ட் டைம்லேயே நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்ச பட் நம்ம சேனலில் எந்த ஒரு எடிட்டரும் வச்சிடல. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய யூடியூபர்ஸ் வந்து எடிட்டருக்காக நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நல்ல எடிட்டரும் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்கில்லை மட்டும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் டாக்குமெண்ட், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி படித்து நீங்கள் பேரலி ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நீங்கள் ஒரு கோர்ஸை என்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கும். பட் இது யூடியூப்பில் என்னென்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. அங்கங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டாபிக்ஸை பிக் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months உங்களோட டைம் ஒதுக்கி நீங்கள் எடிட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஸ், யூ கேன் ஏர்ன். இனிஷியலி மினிமம் லெவலில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தி இயர்ஸ் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இதில் எடிட்டிங் கற்றுக்கிறதுனால அண்ட் ஐடி ஜாப்பை விட இதில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐடியாஸ். திஸ் ஐடியாஸ் எனி ஒன் கேன் grasp and adapt. ஸோ நிறைய டீனேஜர்ஸ் எஸ்பெஷலி லைக் பாய்ஸ் ஸோ இந்த டொமைன்குள்ளார வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி லைக் வீடியோ எடிட்டிங். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க, இல்லை ஃபேஸ்புக் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஸோ இது எல்லாம் அப்படி பண்ணணும்னா ஸோ எடிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஐடியா. அண்ட் செகண்ட் என்னன்னா வந்து ஆன்லைன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ஸோ நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பியூட்டி பார்லர் அண்ட் டீ ஷாப்ஸ், கேக் பேக்கிங். ஸோ இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து சேலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன். ஸோ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஆன்லைன் ஸ்மால் ஸ்கேல் நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு மூலமா அவங்க பிஸ்னஸை எந்த அளவுக்கு வந்து ஆன்லைனில் கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லலாம். இல்லாட்டி அவங்க பிஸ்னஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணால் ஏன்னா நிறைய இப்போ வந்து ஆஃப்லைனில் இல்லை ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ணி முன்னாடிலாம் நம்ம சேல் பண்ணுவோம். அந்த மெத்தட்லாம் மாதிரி இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா சோர்ஸுமே வந்து ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு சின்ன பிராண்டு கூட ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்பயும் சேல்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ஷாப்பிங் கார்டு இல்லை ஒரு இன்ஸ்டோரு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோ ஒரு எஸ்இஓ நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு மூலிமா நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதையே நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் ஆன்லைன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் லைக் செகண்ட் ஐடியா. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா வந்து செல்லிங் இபுக்ஸ். ஸோ செல்லிங் இபுக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எப்படி பண்ணலான்னா இப்போது
நீங்கள் எந்த ஒரு டொமைன் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் ஒரு புக்கை க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போது ChatGPT இருக்குது, நீங்கள் போயிட்டு ஏஐயில் ஹவு டு ரைட் எ புக், இப்போது நீங்கள் வந்து ஒரு பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஐடி ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸலாக இருக்கீங்க, இல்லாட்டி லிங்க்டினை பற்றி உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி உங்களுக்கு ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு காட்டன் புக் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, பட் எந்த கண்டென்ட் போடணும், எந்த மாதிரி ஸ்டோரிஸ் நரேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் லாகின் ChatGPT, just put a line like so how to write a story for children, so how to write a technology book, நீங்கள் வந்து பர்டிகுலர் டெக்னாலஜி போட்டு பண்ணலாம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து கண்டென்ட் எல்லாமே கொடுத்துரும். ஸோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 இந்த மாதிரியும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் புக்காக இது பண்ணலாம். மினிமம் நீங்கள் ஒரு 10 to 15 pages ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் மினிமம் ரேட்டுக்கு 10 rupees 20 rupees இந்த மாதிரி சார்ஜ் பண்ணாவே ஒரு 100 people அது வாங்கினா உங்களால் வந்து ஈஸிலி வந்து 1000 rupee ஏர்ன் பண்ண முடியும். இதே நீங்கள் எனக்கு வந்து நல்லா தெரியும், நான் அந்த பர்டிகுலர் டொமைனில் ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னா ஒரு 100 to 200 pages நீங்கள் வந்து ரைட் பண்ணி நீங்கள் அமேசானில் சேல் பண்ணும்போது, ஒரு செல்லிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணும்போது, எஸ் யூ கேன் சார்ஜ் இட் ஆஸ் 1,999 2,999 சம்திங் லைக் தட். ஸோ அப்போ வந்து உங்களால் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு புக்கே வந்து ஒரு 1000 people பை பண்ண எப்படி இருக்கும், ஒரு 2000 people பை பண்ண எப்படி இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி லேர்ன் லைக் 2 lakhs. பட் இனிஷியலி வந்து இதை நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி கண்டென்ட்டு, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், உங்களோட புக் வந்து எந்த டொமைனுக்குள்ளே வருது, ஒரு ஃபினான்ஸ் பேஸ் பண்ணியா, இல்லை ஒரு கார்ட்டூனை பேஸ் பண்ணியா, ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணியா, இல்லை க்ரோத், இல்லை ஹேபிட்ஸ், எந்த மாதிரி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டேஷனி எடுத்துகிட்டு அதில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம், இதில் வந்து நீங்கள் நிறைய கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். பட் இனிஷியலி இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஓவர் த இயர்ஸ் எஸ் இட்ஸ் கிவ்ஸ் அ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பேரலி உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து செல்லிங் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகுது, இது எல்லாமே பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ் திஸ் இஸ் லைக் அ தேர்ட் ஐடியா செல்லிங் இ-புக்ஸ். ஸோ நாட் ஓன்லி லைக் இ-புக்ஸ், நீங்கள் ஒரு கிண்டலாகவும் வந்து இது பண்ணலாம். இப்போ PDF ஃபார்மேட் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து பீப்புள் வந்து ஆன்லைனில் ரீட் பண்ண பார்க்குறாங்கன்னா நீங்கள் நிறைய கிண்டல்ஸ் ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம். பேரலி நீங்கள் பிளாக்ஸ், நீங்கள் புக் ரிலேட்டடாக பிளாக்ஸ் அண்ட் இதை எப்படிலாம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அந்த புக் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம். ஸோ இந்த வேலை யோசிச்சு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து உங்களோட புக்கை, உங்களோட ப்ராடக்டை ஈஸியாக வந்து பீப்புள் பை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட குவாலிட்டி, உங்கள் புக்கோட குவாலிட்டி, நாட் ஓன்லி லைக் புக், நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதா இருந்தாலும் அந்த குவாலிட்டி நீங்கள் வந்து பீப்புள் கிட்ட போய் ரீச் ஆகும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ ஈஸிலி தே கேன் பை. ஸோ திஸ் இஸ் லைக் தேர்ட் ஐடியா ஆன்லைன் இ செல்லிங் புக்ஸ். அண்ட் ஃபோர்த் என்னன்னா வந்து இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷன்ஸ். எஸ் ஸோ இது வந்து நிறைய யங் லேடிஸ், நிறைய டீனேஜர்ஸ் இதில் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த நீஷ்குள்ளே கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுட்ருக்கீங்க, ஸோ எந்த நீஷ்குள்ளே கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடி ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டென்ட் போடுறீங்கன்னா, இப்போ யாருன்னா அந்த கோர்ஸ் சேல் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ரியாக்ட் அந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த பிராண்டை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா ஸோ அந்த பிராண்ட் பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை அப்ரோச் பண்ணும்போது ஸோ அவங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சம் கமிஷன்ஸ், சம் சர்டைன் பாயிண்ட் ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வே ஆல்சோ யூ கேன் லேர்ன். அந்த நீஷை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சேம் பிராண்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க வந்து டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வே ஆல்சோ யூ கேன் ஏர்ன். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே ஐ கேன் சே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா வந்து செல்லிங் தி கோர்ஸ், ஆன்லைன் கோர்சஸ். இப்போது உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி தெரியுது, இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியுது, இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது, இல்லை ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னா நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் இல்லை வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு 1 hour செஷன், இந்த மாதிரி 2 hour செஷன், ஒரு பூட் கேம்ப் அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க, ஸோ அந்த ஹெச்ஆர் ரவுண்டில் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் இது பண்ணணும், எந்த பிஹேவியரல் கொஷின்ஸில் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும், ஸோ அப்படின்னு தெரியலனா ஸோ அந்த மாதிரி செஷன்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸாக நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது 90 minutes 60 minutes இந்த மாதிரி ஒரு டியூரேஷனில் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம்.
இது வந்து எவ்ரி வீக்கெண்ட் அந்த மாதிரியும் ஸ்கெடியூல் பண்ணலாம். இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்போ ஸ்கேலார், கோடிங் நிஞ்சாஸ் அண்ட் கிக் ஃபார் கிக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்க கோர்ஸை எப்படி செல் பண்ணலாம், ஸோ எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அவங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வேலையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த இதுவெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வருமோ, நான் சொன்ன இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த டொமைனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ஓவர் தி இயர்ஸ் அதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங்கில் பார்ட் டைம் ஜாபாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பிஸ்னஸாக அது ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் ஒரு க்ரூவாக வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் அ ரீசன் ஐ வுட் சே உங்களுக்கு எந்த டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த 5 ஐடியாஸில் இன்றைக்கி எதை வேணால் நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஒரு 6 to 7 months கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஒரு பேசிக் பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஒரு 1 month இல்லை 2 month நீங்கள் அது வரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ, நோ இஷ்யூ அட் ஆல். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்குது, நம்ம லைஃப்பில் வேறு லெவலில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீனேஜர்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ், உங்கள் எம்ப்ளாயிஸ் யாராக வேணாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக ஸோ திஸ் வீடியோ கோன் பி ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ. எஸ், ஐ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச்.